கோடை விடுமுறை முடியப்போகும் நிலையில் இருந்தது. ஏரி சுருங்கி அதன் அளவில் பாதியாகிவிட்டது. அங்கே பாரு, நிறைய லாரிகள் இருக்கின்றன. அங்கே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கால்வாயை சீரமைத்து வருவதாகச் சொல்கிறார்கள். ஆனால் ஏரி ஒவ்வொரு ஆண்டும் சுருங்கிக் கொண்டே இருக்கிறது. தொலைவில் நீர் ஏரிக்குள் நுழைய வேண்டிய இடத்தில் ஆட்கள் அமைதியாக ஒரு கான்கிரீட் சுவரை கட்டிக்கொண்டிருந்தனர். அன்று மாலை வராண்டாவில் சுப்பு ஐயா தனக்கு முன்னால் பழைய வரைபடங்களை பரப்பி வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தார். ஐயா, ஏரிக்கு அருகில் அவர்கள் ஒரு பெரிய சுவரை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை அவர்கள் வளர்ச்சி என்று அழைக்கிறார்கள். இது பேரு வளர்ச்சியா? ஏரிக்கு செய்யப்படும் துரோகம். இந்த பாதையை பாருங்கள். மழை பெய்யும் போது நீர் இதன் வழியாக பாய்ந்து ஏரியை நிரப்ப வேண்டும். ஆனால் யாரேனும் ஏரியின் குறுக்கே ஒரு சுவரை கட்டினால்? இதனால் மழை நன்றாக பெய்தாலும் ஏரி சரியாக நிரம்பாதா? ஆம், ஏரி நிரம்பவில்லை என்றால் வயல்களுக்கு தண்ணீர் கிடைக்காது. மறுநாள் டவுன்ஹால் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. ஒரு சிறிய மேடையில் பேராசை கொண்ட விற்பனையாளரான வரதன் பேசத் தொடங்கினார். எப்படியும் இந்த ஏரி முழுவதுமே அழிந்து கொண்டிருக்கிறது. வேலைவாய்ப்புகள், கடைகள் மற்றும் பள்ளிகளுடன் கூடிய நவீன குடியிருப்புகளை ஏன் இங்கு கட்டக்கூடாது? சூர்யாவும் அனன்யாவும் ஐயாவுடன் கவலையுடன் நின்று கொண்டிருந்தனர். ஏரி செத்துக் கொண்டிருக்கிறது என்று அவன் சொல்கிறான். ஆனால் அதை அழிப்பவன் அவனேதான். தன் பணத்தை கொண்டு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியும் என்று அவன் நினைக்கிறான். அன்று இரவு சூர்யாவால் தூங்க முடியவில்லை. அவன் ஜன்னலருகே அமர்ந்து இருண்ட வானத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். மழை கொட்டத் தொடங்கியது. சில நிமிடங்களிலேயே கிராமம் முழுவதும் நீரில் நனைந்து போனது. வெள்ளத்தின் பாரத்தால் சுவர் அதிர்ந்தது. குன்றிலிருந்து வந்த நீர் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கான்கிரீட் தடுப்பின் மீது மோதியது. சில ஆட்கள் இன்னும் கட்டுமான தளத்தை பாதுகாக்க முயன்றனர். மழைநீர் தன் பாதையை மீட்டெடுத்து விட்டது. ஆனால் ஆபத்து இன்னும் நீங்கவில்லை. மழையில் காலடி ஓசைகள் எதிரொலித்தன. அவர்கள் நீரை தடுத்தால் அடுத்ததாக முக்கிய அணை உடைந்துவிடும். நாம் இப்போது ஐயாவை சென்றடைய வேண்டும். ஓடு சூர்யா, வாசல் மூடியிருந்தால் கிராமம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கிவிடும். அவர்கள் அனைவரும் துருப்பிடித்த சக்கரத்தின் மீது தங்கள் எடையை சாய்த்து அதை சுழற்றினர். நீர்ப்பாசன கால்வாய்க்குள் நீர்ப்பீச்சு சீறி பாய்ந்தது. அப்பாடி, இப்போ கூடுதல் நீர் பாதுகாப்பாக வயல்களுக்கு செல்கிறது. ஆம், நாம் மழையை தடுத்தால் அது ஆபத்தாகிறது. மழையை வழிநடத்தினால் அது உயிராகிறது. மழையின் பாதையை திருட முயன்ற அந்த மனிதன் இப்போது ஏரியின் சீற்றத்தில் சிக்கி நின்றான். கெடுப்பதூவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை.